அதாவது இந்த மொபைல் ஃபோனுக்கெலாம் நம்ம அடிக்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்போதும் நம்ம ஏதாவது பணத்தை சம்பாதிக்கிற வேலைகளை ஏதாவது தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வந்து உங்களுக்கு அலுவலக நேரம் நீங்கள் இப்போ பணத்தை உங்களுக்குன்னு ஒரு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த தொழில் வந்து ஒரு 8 மணி நேரம் நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரமாக 5 மணிக்கு வந்துடுறீங்க அப்படின்னா, அதன் பிறகு நீங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படின்லாம் இங்கே முடியாது. எல்லாருமே வந்து குடும்பமாக இருந்தால் கூட யாரும் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. எல்லாம் டிவி, மொபைல் ஃபோன் அப்படி இப்படின்னு தனித்தனியாகவே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்ம இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து 8 மணி நேரம் தான் தொழில் செய்யணும், அதன் பிறகு நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு தான் அடிக்ட் ஆகுவீங்க. ஏன்னா இங்கே யாரும் உங்களோட உட்காந்து ஒரு குடும்பமாக ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. யாரும் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்காக ஒரு குடும்பமாக உட்காந்து நம்ம மகிழ்ச்சியாக உட்காந்து கதை பேசுவோம், அந்த மாதிரியான வாழ்க்கை முறை நம்ம இன்றைக்கி வாழலை. இன்றைக்கி எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்தனியாக யார்கிட்டையும் பேசுகிறதெல்லாம், ஒரு குடும்பமாக இருந்தாலும் யார்கிட்டையும் பேசுவதை எல்லாம் எல்லாமே தவிர்க்கிறாங்க. தனியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. தனியாக இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிற வேலைகளை செய்கிறது தான் பயனுள்ள வேலையாக இருக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்போதுமே நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு தொழில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சுதா வீட்டுக்கு வரீங்க, உங்கள் ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை கூட நீங்கள் வீட்டிலே செய்யலாம். அல்லது வேறு ஏதாவது அடிஷ்னலாக இன்னொரு தொழிலை நீங்கள் வந்து செஞ்சு எப்போதுமே இன்னொரு தொழில் அது ஒன்றா இருக்கலாம், இன்னொரு 2-3 தொழிலாக கூட இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு பிஸியாக நீங்கள் மாற்றிக்கணும். அதாவது ஒரு தொழில்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதில் வந்து முதலீடு பண்ணுவீங்க, அப்புறம் வந்து அது கணக்கு வழக்கு ரிஸ்க் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க. அதனால் வந்து மொபைல் ஃபோனுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதுனால நமக்கு எந்த பயனுமே கிடையாது. அதுக்கு நமக்கு தீங்கு தான் ஏற்படும். நம்மளை சோம்பேறி ஆக்கிரும், நேரமெல்லாம் வீணாக போயிடும். சரி, மொபைல் ஃபோன் பார்க்காம குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம், நண்பர்களோட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கான ஒரு சூழலும் இங்கே இல்லை. விளையாட்டு மைதானங்கள் இல்லை, நண்பர்களும் யாரும் வந்து பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அதுமாதிரி குடும்பமாக இருந்தால் கூட ஒரு ஒன்றா உட்காந்து பேசுகிற ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. எல்லாமே மொபைல் ஃபோன், டிவி எல்லாமே வந்துருச்சா, கணினி, புத்தகம், இது எல்லாமே என்னென்னா பிறரிடம் உறவாடுவதை இன்றைக்கி வந்து மக்கள் விரும்பலை. எல்லாருமே ஒரு தனிமையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனிமையை நோக்கி போய் எல்லாருமே மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்றாங்க. மொபைல் ஃபோன், டிவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அடிமையாகிட்டாங்க. அதனால் நம்ம இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபடணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 8 மணி நேரம் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தினரோடு பேசுகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் பேச போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வேலையை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கணும். உங்கள் நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கணும்னா நீங்கள் வந்து எப்போதுமே பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் ஒரு நடைமுறை, யதார்த்த நடைமுறை. அதுதான் வந்து சரியான ஒன்றா இருக்க முடியும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடுவீங்க. ஆக நீங்கள் வந்து உங்கள் அலுவலக நேரம், உங்கள் தொழில் நிறுவனத்திலே அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதாவது பள்ளிக்கூடம் போயிட்டு வரீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் பள்ளிக்கூட வேலையோ அல்லது அலுவலக வேலையோ வீட்டில் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒரு 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தொழில் பண்ணணும், தொழில் செய்வதற்காக 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் தான் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு. அதுக்கு மேலே ஒவ்வொரு நாளில் நம்ம வேறு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது உங்களால் முடிவது என்பது சாத்தியமில்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் விளையாடணும்னு நினச்சா அதுக்கும் ஆட்கள் வேணும், யாராவது ஒரு நண்பர்கள் வேணும், அப்புறம் மைதானம் வேணும். இது விளையாட்டு மைதானம் வேணும், எதுவுமே இங்கே இல்லை. குடும்பத்தினர் ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கும் குடும்பத்தினர் யாருமே தயாராக இல்லை. எல்லாருமே வந்து தனிமையை தான் விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறது தான் சரியான அந்த நேரத்தை நீங்கள் சும்மா உட்காந்து மொபைல் ஃபோனை பார்க்குறதுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பணமாவது வரும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து மனித உறவு முறைக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. பணத்தை சம்பாதிப்பதற்கு தான் முழு நேரத்தையும் நாம் செலவிடணும். அதுதான் பயனுள்ள செயலாக
இப்போ இருக்குது. இந்த நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே பணத்தை சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வது தான் சரியான ஒன்றாக இருக்கும். ஒரு குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவதற்கு தினமும் 1 மணி நேரத்தை செலவிடுங்க. மற்றபடி நண்பர்களோடு குடும்பத்தினரோடு ஒட்டுமொத்தமாக 1 மணி நேரத்தை செலவிட்டாலே போதும். மீதி நேரம் வந்து எப்போதுமே ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சியில் இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். நிறைய பணம் இருந்தால் தான் எங்கேயாவது டூர் போக முடியும், சுற்றுலா போக முடியும், அல்லது வாகனம் வாங்க முடியும், டிவி இதெல்லாம் வாங்க முடியும். இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சரியான சிந்தனையாக இருக்க முடியும். குடும்பத்தினரோட நேரம் செலவழிக்கணும் அதெல்லாம் வந்து ஓகே. அது வந்து எல்லாருமே அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு இந்த அரசாங்கமும் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா அப்போ நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாரும் வந்து இங்கே ஒரு கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. அப்போது உலகம் எப்படி போதோ அதன்படி நம்ம போகிறது தான் நமக்கு ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதனால் வந்து 1 மணி நேரம் மட்டும்தான் அந்த குடும்பத்தினர் நண்பர்களோடு செலவிட்டு மீதி நேரம் வந்து வேறு ஏதாவது பயனுள்ள வகையில் பணத்தை சம்பாதிப்பதற்கான வேறு வேலைகள் ஏதாவது வீட்டிலே உட்காந்து பண்ணுற மாதிரி, அல்லது ஏதாவது அடிஷ்னலாக இன்னொரு தொழில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணால் தான் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து விடுபட முடியும். அப்படி இல்லாமல் நான் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கு பிறகு வீட்டில் வந்தால் நான் ஃப்ரீயாக இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மொபைல் ஃபோனுக்கோ அல்லது டிவிக்கோ அடிமையாகிடுவீங்க. ஏன்னா இங்கே வந்து தனிமை தான் வந்து எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதனால் தனிமையை கடந்து செல்வதற்கு மொபைல் ஃபோன் தான் உதவி பண்ணும். யாரும் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறதில்ல. வேணால் பேசுவாங்க, 10 நிமிஷம் பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க 10 நிமிஷம். அதனால் வந்து உறவினர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக பேசுவதற்காக தினமும் 1 மணி நேரம் மட்டும் செலவிடுங்க. மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடக்கூடாது. அதனால் வந்து பயனுள்ள வகையில் பணத்தை சம்பாதிப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை செலவிடுவதே, உங்கள் நேரத்தை செலவிடுவது, எப்போதுமே பணத்தை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகிறது தான், ஒரு தினசரி வாழ்க்கையை கடந்து செல்வது தான் சரியாக இருக்கும். அதுதான் மகிழ்ச்சியாக வாழ உதவும். நிறைய பணத்தை சம்பாதிக்கும் போது தான் உங்கள் தேவைகள் நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். பணத்தை சம்பாதிக்காமல் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் முயற்சி செய்ய போகிறேன், அதனால் 8 மணி நேரம் மட்டும் தான் தொழில் செய்ய போகிறேன், 10 மணி நேரம் தான் செய்வேன், அதுக்கு மேலே நான் தொழில் செய்யவே மாட்டேன், என் குடும்பத்தினோட நேரம் செலவழிப்பேன், நண்பர்களோட பேசுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச போகிறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனிமையில் தான் இருப்பீங்க. தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும், உடனே மொபைல் ஃபோனை பார்ப்பீங்க, இல்லை டிவி பார்ப்பீங்க. இப்படி உங்களுடைய பயனுள்ள நேரம் வந்து வீணாக போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, பணத்தை 1 மணி நேரம் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினரோடு பேசுவதற்கு செலவிட்டு விட்டு மீதி உள்ள நேரம், இப்போ 5 மணிக்கு ஆஃபீஸை விட்டு 5 மணிக்கு வரீங்க, 1 மணி நேரம் வந்து உங்கள் குடும்பத்தினரோடு செலவிடுங்க. மீதி இருக்கிற நேரம் ஏதாவது நடைப்பயிற்சி எல்லாமே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நேரம் ஏதாவது பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலையில் ஈடுபடுங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிடுங்க. அதுக்காக வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு, அவ்வளோதான். ஒரு குறைவான நேரத்தை ஒதுக்கிடணும். குடும்பத்தினரோட செலவிட, உறவினர்களோடு நண்பர்களோடு பேசுவதற்கு 1 மணி நேரம், அது மாதிரி முதியவர்களோடு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு மீதமுள்ள நேரத்தை பணத்தை சம்பாதிப்பதற்காக எப்போதுமே செலவிடணும். இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, அப்படி எதுவுமே இல்லை, நான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன், வீட்டுக்கு வந்தால் நான் அதன் பிறகு நான் எதுவுமே எந்த வேலையும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. மொபைல் ஃபோன், டிவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. மொபைல் ஃபோனுக்குலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. அப்போ எந்த விஷயத்துக்கு நம்ம அடிமையாகணுன்னாக்கா, ஏதாவது பணத்தை சம்பாதிக்கிற ஒரு வேலைக்கு நம்ம அது கூட அடிமையாகிட்டிங்கன்னா அப்புறம் வேறு எதையுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் பணம். அதனால் எந்த விஷயத்துக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் அதுக்கும் அடிக்ட் ஆகாதீங்க. பொழுதுபோக்காக அதுக்கும் அடிக்ட் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் எதுக்குமே அடிமையாகாமல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் மதிப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு அனுபவங்களை நீங்கள் தேடணும். தொழிலுக்கும் மதிப்பு கொடுங்க, உறவு முறைக்கும் மதிப்பு கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தினசரி வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை, உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்கள் உணவுகளை நீங்களே தயார் செய்வதற்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பிஸியாக இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு மொபைல் ஃபோன்னா டெய்லி 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே ஒதுக்காதீங்க. அப்புறம் நான் சும்மா தானே இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, 2-3 மணி நேரம் சும்மா தான் இருக்கேன், நான் எப்படி மொபைல் ஃபோனை 1 மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு மீதி நேரம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, மீதி நேரம் நீங்கள் ஏதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு மீதி நேரத்தை பணத்தை சம்பாதிப்பதற்கான நிலை எப்போது நேரத்தை ஒதுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, நிறைய பணம் சம்பாதிச்சா தான் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில்.